அனைவருக்கும் வணக்கம். முனைவர் முரளி அவர்கள் எழுதிய கஞ்சனூர் எனும் சிறுகதை. அது ஒரு காலை பொழுது. நல்ல குளிர்ச்சி நிறைந்த சூழ்நிலை. சாதாரணமாக குளிர்ச்சி நிறைந்த சூழ்நிலையில் நாம் பயணிப்பதை அதிகம் விரும்புவோம். வெப்பம் நிறைந்த நிலையில் நாம் பயணத்தை தவிர்ப்போம். இது ஒரு மாணவனுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் உள்ள அன்பை பறைசாற்றும் விதமாக அமைந்த சிறுகதை. சாதாரண ஆசிரியர் பேசுகிறார். சிறந்த ஆசிரியர் செய்து காட்டுகிறார். மிக சிறந்த ஆசிரியர் உள்ளத்தில் ஒளியேற்றுகிறார். இந்த சிறுகதை ஒரு ஆசிரியர் மீது ஒரு மாணவன் வைத்த மரியாதையையும் அன்பையும் பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. இர்ஃபான், அந்த மாணவன் பெயர் இர்ஃபான். இர்ஃபானும் முருகனும் நண்பர்கள். ஒரு நாள் ஒரு தகவல் வருகிறது. உங்கள் ஆசிரியரின் அப்பா இறந்து விட்டார், நான் அவர் மைத்துனர் பேசுகிறேன் என்று அந்த தகவல் வருகிறது. இர்ஃபான் அதிர்ச்சி அடைந்தவுடன், நண்பா, டீச்சரோட அப்பா தவறிட்டாரு, நம்ம எப்பாடுபட்டாவது போய் நின்றணும் முன்னாடி அப்படி சொல்லி திட்டம் போடுறான் இர்ஃபான். முருகன் என்ன சொல்கிறான், அப்படியாடா, டேய் ரொம்ப தூரம் போகணுமேடா அது அப்படின்னு சொல்லும் போது, எப்படி பரவாயில்லடா, நம்ம பைக்லையாவது போயிடலாம், என்கிட்ட ஸ்ப்ளெண்டர் இருக்குது, அது சிறுத்தடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நண்பர்கள் பேசிட்டே இருக்காங்க. ரெண்டு பேர்த்தையும் காசு கிடையாது. உன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறான். என்கிட்ட ஒரு 150 rupees இருக்குது அப்படின்னு சொல்கிறான் முருகன். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குடா, சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காசில் பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம்டா எப்படியாவது சொல்லி உடனடியாக நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி திட்டம் வகுக்கிறாங்க. அப்போ முருகன் என்ன சொல்கிறான், நம்ம ஸ்டாஃப் கூட போயிட்டா என்ன, வேனில் போயிட்டா என்னடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து இர்ஃபான் ஒத்துக்கலை. ஏன்னா நம்மளை சேர்க்க மாட்டாங்கடா, நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இந்த தகவல் நமக்கு முன்னாடியே வந்திருந்தால் ஈஸியாக கிளம்பியிருக்கலாம், நமக்கு தகவல் தாமதமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் இர்ஃபான். எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான், கிளம்புறான். ரெண்டு பேரும் போகிறாங்க. போகிற வழியெல்லாம் அந்த வயல்வெளிகளை கடந்து நிதானமாக போயிட்டே இருக்கு வண்டி. அப்போ சொல்கிறான், சென்னையில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்டா, இப்போ அப் அண்ட் டவுன் நமக்கு 350 கிலோமீட்டர்கிட்ட வரும், எப்படியே நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆனால் சென்னையில் நேரம் நான் வண்டி ஓட்டியிருந்தா ரொம்ப களைப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இர்ஃபான் வருத்தப்படுறாப்புல. அப்போ முருகன் சொல்கிறான், ஆமாடா, சென்னை வாழ்க்கை வேறு மாதிரி தான் இருக்குது, நகர வாழ்க்கையே வேறு மாதிரி தான் இருக்குது, நம்ம வேகமாக போயிடலாண்டா சொல்லி ரெண்டு பேரும் வேகமாக போகிறாங்க. என்னன்னா, ஒரு மாணவன் தன் ஆசிரியர் மீது கொண்ட ஈடுபாடு, மரியாதை, அன்பு இதையெல்லாம் கடந்து இந்த நேரத்தில் நாம் ஆசிரியருடன் நிற்பது நல்லது என்கிற ஒரு அன்பு மனப்பான்மையோடு அந்த வண்டி செல்கிறது. போகிற வழியெல்லாம் பேசிக்கொண்டே போகிறார்கள். சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு. தன்னுடைய பிஞ்சு விரல்களை நீரில் வைத்து ஆசிரியர் இது தண்ணீர் என்று போதிக்கிறார் ஹெலன் கெல்லரிடம். ஹெலன் கெல்லர் தன்னுடைய சுயசரிதையில் தன் ஆசிரியரை மிக அற்புதமாக பேசியிருப்பார். அவரால் இயலாத செய்திகளை எல்லாம் ஆசிரியர் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் மாற்றுத்திறனாளி ஹெலன் கெல்லர். இப்படித்தான் ஒரு மனித சமூகம் தன் ஆசிரியர் மீது ஆசை வைத்துள்ளது. அந்த ஆசை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், ஒரு ஆசிரியருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும். அப்படியானால் அந்த ஆசிரியரின் பண்பட்ட மனதும் மாணவர் மத்தியில் அவர் நடந்து கொண்ட விதமுமே, இந்த டூ வீலர் ஸ்ப்ளெண்டர் என்னும் அந்த டூ வீலர் எவ்வளோ வேகமாக பறக்குது பாருங்க. இந்த கதையை தான் அவர் தெளிவாக சொல்கிறார். ஆசிரியர் பார்த்துடணும், ஆசிரியரோட சோகத்தில் பங்கு பெறணும், உடனே ஓடணும், கையில் காசு இல்லை, இருக்கிறத போட்டுக்கிட்டு கிளம்பிடலான்றா சொல்லி ரெண்டு பேரும் பைக்கில் வேகமாக போகிறாங்க. அந்த பைக் பேர் சிறுத்தை அப்படின்னு வச்சுருக்காரு ஓட்டுற இர்ஃபான். ரெண்டு பேரும் போயிடுறாங்க. ஸ்டாஃப் எல்லாம் பின்னாடி வராங்க, வேன் பின்னாடி வருது. போய் டீச்சரை வந்து வணங்குறாங்க. இருக்கிற காசில் ஒரு மாலையை வாங்கி போட்டுடுறாங்க. டே முருகா, டீச்சர்கிட்ட எதனா பேசுகிறான்னு சொல்லும் போது, டே அவரே அழுதுகிட்டு இருக்காரு, நேராக பேச எனக்கு ஒன்றும் பேச்சு வரல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவர் ஆசிரியர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்போ அங்கிருந்தப்போ வந்தீங்க அவ்வளோ தூரமா அப்படின்னு வருத்தப்படுறாரு. இருந்தாலும் இல்லை சார், நான் என்ன வரமாட்டேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி இர்ஃபான் ஆதரவு கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் காஞ்சனூர் எங்கே அப்படின்னு சொல்லி இறங்கிடுறாங்க ஒரு இடத்துல.
அந்த வயதான பாட்டி காஞ்சனூரா, ஏப்பா அது அங்க இருக்குப்பா சொல்லி அவங்கள வந்து அந்த ஒரு நகைச்சுவையா தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்றாரு, காஞ்சனூர் கிடையாது கஞ்சனூர் அப்படிங்கிறாரு. இந்த கால மாத்தி போட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி இர்ஃபான் வந்து சொல்றாரு. நல்ல வேலைப்பா கஞ்சனூர் சொன்னீங்க. கஞ்சனூர் இங்க தான்ப்பா இருக்குது. காஞ்சனூர் எங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. இதையெல்லாம் அந்த சிறுகதையில மிக அற்புதமாக வடித்து, அந்த வயல்வெளியை காண்பித்து, அந்த குளிரான நேரத்தில் அந்த இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த அனுபவத்தையும், ஆசிரியர் மீது கொண்ட அன்பையும் இந்த கஞ்சனூர் என்னும் சிறுகதையில் அழகாக வடிக்கிறார் முனைவர் முரளி அவர்கள். இறுதியாக எல்லாம் முடிந்ததும், இந்த சிறுத்தை தான் நமக்கு வந்து உதவி செஞ்சது அப்படின்னு சொல்றாரு முருகன். ஆமாடா இது ஏன் சிறுத்தைடா அப்படின்னு சொல்லி தன் பயணத்திற்கு பயன்பட்ட இருசக்கர வாகனத்தை மிகைப்படுத்தி அதையும் ரசிக்கிறார் ஆசிரியர். இதுவே இந்த கஞ்சனூர் எனும் சிறுகதை. நன்றி.